அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது தமிழ் மாதங்களில் மிகவும் விசேஷமான பங்குனி உத்திர திருநாளை பற்றித்தான். பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் இந்த நன்னாளில்தான் 33 தேவர்களும் பூமிக்கு வந்து வழிபடுவதாக ஐதீகம். ஏன் இந்த நாள் இவ்வளவு முக்கியமானது? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். மறக்காம நம்ம யுனிவர்ஸ் ஆஃப் முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பங்குனி உத்திரத்தின் மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால், இந்நாளில்தான் பல தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெற்றன. சிவன் பார்வதி. இமயமலை அரசன் மகளான பார்வதி தேவியை சிவபெருமான் திருமணம் செய்து கொண்ட நாள் இதுவே. முருகன் தெய்வானை. சூரபத்மனை வென்ற பிறகு இந்திரன் தன் மகளான தெய்வானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுத்ததும் இந்நாளில்தான். ராமன் சீதை. மிதிலையில் சீதைக்கும் ராமனுக்கும் திருமணம் நடந்ததும் இந்த பங்குனி உத்திரத்தில்தான். முருக பக்தர்களுக்கு இது மிக முக்கியமான திருவிழா. அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தில் தெய்வானை முருகன் திருமணம் மிக விமரிசையாக நடைபெறும். பழனி, திருச்செந்தூர் போன்ற தலங்களில் பக்தர்கள் காவடி ஏந்தியும் பால்குடம் எடுத்தும் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். தமிழகத்தில் பல குடும்பங்களுக்கு பங்குனி உத்திரம் அன்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடும் வழக்கம் உள்ளது. வருடம் முழுவதும் மற்ற கோவில்களுக்கு சென்றாலும் இந்நாளில் குலதெய்வத்தை வணங்குவது குடும்பத்திற்கு பெரும் நன்மைகளை தரும் என்பது நம்பிக்கை. விரதமுறை. அதிகாலையில் நீராடி நாள் முழுவதும் விரதமிருந்து மாலையில் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது சிறப்பு. பலன்கள். திருமண தடைகள் உள்ளவர்கள் இந்நாளில் விரதமிருந்து இறைவனை வேண்டினால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரவும் குடும்பத்தில் அமைதி நிலவவும் இந்த வழிபாடு துணை புரிகிறது. இப்படி பல ஆன்மீக சிறப்புகளை கொண்ட பங்குனி உத்திர நாளில் நாமும் இறைவனை வழிபட்டு அருளை பெறுவோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சரவணபவ.